வழிகாட்டி மக்கள் செல்வி வகுத்த வழிபடி தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே. என்றும் வீழாது தானாக வந்த கூட்டம் என்றும் வீழாது ரோகங்கள் செய்தோரெல்லாம் நாடாள முடியாது பாவங்கள் இல்லா கைகள் என்றும் தோற்காது மண்ணில் வீழும் புது மழை தேசத்தையே நினை நேசம் உந்தன் துணை அன்பை மட்டும் வீதை எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே. ஜாதிகள் இல்லை மதங்களும் இல்லை அழிந்திடுமே இனி கழவரின் தொல்லை துன்பமும் இல்லை துயரமும் இல்லை கடைபிடித்திடுவோம் நீதியின் சொல்லை இது மக்களுக்கான ஆட்சி இது மக்களை நடத்தும் ஆட்சி எடப்பாடி ஐயா என்றும் எளிமையின் அடையாளம் அன்பாலே வெற்றி கோடி கட்டும் ராஜாங்கம் தர்மமே வெல்லும் இங்கு தழைத்தோங்கும் விவசாயம் அம்மாவின் குறிக்கோளை கொண்ட அரசாங்கம் மண்ணில் வீழும் புது மழை தேசத்தையே நினை நேசம் உந்தன் துணை அன்பை மட்டும் வீதை
வாழ்த்தி போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி மக்கள் செல்வி வகுத்த வழிபடி தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே என்றும் வீழாது தானாக வந்த கூட்டம் என்றும் வீழாது ரோகங்கள் செய்தோரெல்லாம் நாடாள முடியாது பாவங்கள் இல்லா கைகள் என்றும் தோற்காது மண்ணில் வீழும் புது மழை தேசத்தையே நினை நேசம் உந்தன் தூணை அப்பை மட்டும் வீத்தை எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே தந்தனாரே தாராரே தாரதன்னனா தந்தனாரே 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 கழக தொழில்நுட்ப பிரிவின் இந்த கூட்டத்திற்கு வருகின்றுள்ள ஆற்றல் மிகு செயலாளர் மாவட்ட கழகத்தினுடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர் இளவான் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகின்றுள்ள மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, இந்த சிறப்பான ஐடிஐ கூட்டத்திற்கு வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அவர்களே, ஓமலூர் ஒன்றியத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் பெருந்தலைவர் எஸ்எஸ்கே ராஜேந்திரன் அவர்களே, காரையாம்பட்டி சேர்மன் காரியம்மன் ரவி அவர்களே, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலையரசன் அவர்களே, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் அவர்களே, மாவட்ட இணைச் செயலாளர் ஈஸ்வரி பாண்டியன்
ஓமூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் என் அசோகன் அவர்களே, ஓமூர் தெற்கு ஒன்றிய கிழக்கு செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் PM சித்தேஸ்வரன் அவர்களே, தாராபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் SLR மணிமுத்து அவர்களே, ஓமூர் பேரூர் கழக செயலாளர் சரவணன் அவர்களே, கருப்பூர் பேரூர் கழக செயலாளர் கோவிந்தசாமி அவர்களே, காடையாம்பட்டி பேரூர் கழக செயலாளர் கணேசன் அவர்களே, IT ஒன்றிய கழக செயலாளர்கள் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவானந்த் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களே, காடையாம்பட்டி கிழக்கு அருள்மணி அவர்களே, காடையாம்பட்டி மேற்கு பிரபாகரன் அவர்களே, ஓமூர் பேரூர் கழக IT செயலாளர் கணேசன் அவர்களே, கருப்பூர் பேரூர் கழக செயலாளர் கருப்பூர் பேரூர் IT செயலாளர் ராஜா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மேலாக மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, பேரூர் கழக நிர்வாகிகளே, சார்பு மன்ற நிர்வாகிகளே, கிளைக்கழக செயலாளர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தொண்டர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட அளவிலான கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்ம மாநில செயலாளர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அண்ணன் சொல்வதை போல தயவு கூர்ந்து 3 மணி நேரம் பொறுமை காத்து என்ன சொல்கிறார்கள் என்று அப்படியே செய்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலாகட்டும் எந்த தேர்தலிலுமே சேலம் மாவட்டத்தில் அதிகப்படியான மிக மிக அதிகப்படியான வாக்குகளை ஓமூர் சட்டமன்றம் பெற்றுத்தந்தது என்பதை நாம் நிரூபித்து காட்டுகிறது. இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் வருகை தர இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வரவில்லை. இருந்தாலும் சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற எந்த தேர்தலாகட்டும் அண்ணன் நம்மளுடைய ஓமூர் அதிமுகவுடைய கோட்டை என்பதை நாம் நிரூபித்து காட்டுகிறோம். ஆகவே உங்களுடைய கோரிக்கைகள் பிறகு என்னவென்றாலும் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். நீங்கள் தான் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த உழைப்புக்கு வேறு யாரும் ஈடுகட்ட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை மாவட்ட செயலாளரிடமோ பொதுச் செயலாளரிடமோ நான் கொண்டு சென்று உங்களுக்கு அத்தனை கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மாவட்ட செயலாளர் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த மாவட்டத்தின் ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர், கழக பொதுச் செயலாளரின் போர்ப்படை தளபதி, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய இளங்கோவன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி 2 கோடி தொண்டர்களுக்கு இடையே உருவாக்கிய ஒப்பற்ற தலைவர்களுடைய இன்னைக்கு இந்தியாவில் எந்த இயக்கம் இருந்தாலும், ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை இயக்கங்கள் ஆரம்பித்தாலும் துவங்கினாலும் இது மாதிரி தொழில்நுட்ப நிர்வாகிகளை இவ்வளவு பேரை ஒரு பூத்துக்கு இந்த தொகுதியில் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் 950 பேரை இங்கே கூட்டி வந்திருக்கா சொல்றாரு. அந்த கணக்கு தான் அப்புறம் பார்க்க எல்லா உறுதியாக வச்சு 950 பேர் இந்த மண்டபத்தில் வந்திருக்கின்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாக முதலில் உங்களுக்கு இந்த தனதாத வணக்கத்தை நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்ற
நம்மளுடைய சிறப்பான முறையில் நம்மளுடைய கோவலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றின நம்ம ஒன்றிய செயலர் ராஜேந்திரன், அசோகன், நம்ம கோவிந்தராஜி, நம்ம தலைவர் செட்டியார், நம்ம தலைவர் மணிமுத்து, அது மாதிரி மணிமுத்து, நம்ம சுப்பிரமணி, நம்ம இருக்காரு வந்திருக்கீங்க. நீங்க அனைவரும் உழைப்பா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிறைவு. ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க, சில பேர் எங்கேயே போயிடுவாங்க. ஒன்றிய டெய்லி திட்டிட்டு இருக்காங்க. என்ன திட்டுறாங்க? நம்ம ஆட்சியாவது பொழுதுக்கு வேலை வாங்கி நம்மளை கொண்டு இருக்காரு. ஆனால் பின்னாடி பார்த்து உங்களுக்கு கவலை இல்லை. வேலை பார்க்கறது ஒன்றிய தானே இருந்தாலும் அவங்க. அதனால நம்ம ஒன்றிய செயலாளருக்கு, நம்ம பேரூராட்சி செயலாளருக்கு நம்ம சிறப்பான முறையில் நான் பார்த்த முதல் எங்கூரி சேட்டம் நடத்தும். அதை மிஞ்சிச்சு நம்மளுடைய ஆத்தூர், அதை அதிகப்படியாக நம்மளுடைய வீரபாண்டி அதிகப்படியாக கொண்டு போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மேட்டூர் டாப்பா கொண்டு போன ரேஞ்சி. அதற்கு மிஞ்சுகிற அளவிலே இன்னைக்கு நடந்த கிட்டத்தட்ட 5ல் 6வது தொகுதியாக ஓமலூர் டாப்பா சொல்லியிருக்கீங்க. அது என்ன காரணம் கேட்கணும்ல? அங்கெல்லாம் 300 பூத்து, 250 பூத்து, இங்கெல்லாம் 300 பூத்து, இங்க 345 பூத்து. பூத்து அதிகமான இங்கிலீஷ் அதிகமாகும். உடனே மணி பெருமையா இருந்தாலும் நினைக்கக்கூடாது. ஏன்னா பூத்து அதிகம் இருந்தாலும் ஒரு இளைஞர்களை ஐடிவிங்க இங்கே வந்திருக்கின்ற நம்ம நண்பர்கள் மிக பல்வேறு பணிகள் இருந்திருக்கும். அந்த பணிகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இயக்கத்தினுடைய எப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிளைகளுக்கு ஆணிவேராக இருந்தவர்களோ அதே போல் இன்றைக்கு நம்ம தொழில்நுட்பத்திற்கு ஆணிவேராக இருக்கின்ற அத்தனை பேருக்கு மீண்டும் நம்ம எடப்பாடியார் சார்பாக மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறிக்கொள்ள. அதோட சகோதரிகளும் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஐடிவிங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சகோதரிகள் அதிகமாக வாட்ஸ்அப் அது இதெல்லாம் போட்டுருக்காங்க. இப்போதான் நம்ம பாயிண்ட் வரணும். பேசக்கூடாது, பேசிட்டு தான் எடுக்கூடாது. அந்த அவங்க உட்காந்துருக்கு நின்றுட்டு பேசக்கூடாது, மேலே போயிடும். ஐடிவிங்க டிசிப்ளினாக இருக்கும். நீயே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் அர்த்தம். உன் பேர் தான் உன் பேர் என்ன ஒரு பேசவே கூடாது. அது 2 சிங்கங்கள் இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கு தம்பி நம்ம ராமச்சந்திரன், நீ வேகமாக கை தட்டினாலும் நல்லா பேசுவாரு. அவர் நினைப்பார் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வேகமாக சொல்றாங்க, நமக்கு அப்படியே அப்பவும் விட்டான்னு நினைக்கூடாது. தலைவர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிர்மல்குமார் நல்ல, அப்புறம் மாநில பொறுப்பாளர் அண்ணன் கலைஞர் வந்திருக்காரு. முன்னாள் சட்டமன்ற வெற்றி வந்திருக்காரு. நம்ம தம்பி இன்னொரு வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க. மாவட்ட கழகத்தில் பொறுப்பாளர் வந்திருக்காங்க. நம்ம யூனியன் சேர்மன், நீங்கள் கடைசி ஒரு பேசினாம ஆகணும். பரவாயில்ல பேசு. அந்த அம்மா சொல்லி என்னங்க பேச முடியாது, அதெல்லாம் கடைசியாக பேச சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா ஒன்றிய செயலாளரும் இடையில பேச வேண்டியது இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து மாவட்ட கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், துணை பொறுப்பாளர்கள், செல்வம் பார்க்கறாப்பி என்னப்பா மேட்டூரே நம்மளுக்கு தான் காப்பாற்றினாரு. உங்களுக்கு பூத்து கம்மி இருந்தாலும் நம்ம ஒன்றிய
மாவட்டத்துக்காக முடிக்கக்கூடாது. ஏன்னா இது தொழில் பயிற்சி, இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். என்ன சொல்ல போனா நீங்க கற்றுக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒன்றிய செயலாளர் 4ஆவது தான் அர்த்தம், மாவட்ட செயலாளர் தான் அர்த்தம், 9 தான். பூத்துக்கு 2 பேர் போட்டுருவோம். பூத்துக்கு 2 தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் போட்டுருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றிய செயலாளர் ஊராட்சி செயலாளர் பொறுப்பாளர் போட்டுருவோம். அவங்க எப்படி அதை ஆய்வு பண்றாங்க என்னன்னு தெரியாத காரணம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம புறநகர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதி இருந்தால் 6 சட்டமன்ற தொகுதி வெற்றிகரமாக முடிச்சு இந்த 5 சட்டமன்றத்திலே அதிக பூத்து நிர்வாகிகள் இல்லை. ஐடி வெறும் இளைஞராக வாங்கலாம். உண்மையிலே பாராட்டு வரவேற்கிறேன். அதனால் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பீங்க. எம்எல்ஏ எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க? எம்எல்ஏ ஐடிக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரா? ரைட்டுங்க, ஃபோன் பண்ணாத எம்எல்ஏ என்ன ஒரு நல்லா பேசிக்கிறார், பரவாயில்ல. அதனால் நான் நேரத்துக்கு சொன்னால் என் சட்டமன்ற உறுப்பினர் பேசுங்க, சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். அன்று எடப்பாடியார் சொன்ன கோரிக்கை இன்னைக்கு நம்ம ஐடி கார்டு கொடுத்துருக்கோம், நம்ம விண்ணப்பம் பண்ணி கொடுத்துருக்கோம். எதிர்பார்க்காமல் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் 100% தமிழகத்துக்கு ஆளக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் மாநிலத்தில் வெல்லும் இங்கு தழைத்தோங்கும் விவசாயம், அம்மாவின் குறிக்கோளை கொண்ட அரசாங்கம். மண்ணில்